இன்றைக்கி நம்ம ரவா டிலைட்டு பர்ஃபி மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். பால்கோவா மாதிரியும் இருக்கும். 2 கப்பு ரவை, வறுத்த ரவை எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அதில் 2 கப்பு காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. ஊற்றி கலந்து மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம 1 கப்பு சுகர் போட்டுட்டு இதில் ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் அரைச்சதுனால ரொம்ப போடல. நீங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி நைஸானோடனே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஆனவுடனே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு நட்ஸு, வால்நட்டு, பாதாம், முந்திரி, திராட்சை எது வேணால் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை எடுத்துருங்க. தனியாக எடுத்துட்டு ரோஸ்ட் ஆனவுடனே அதே இதில் நம்ம பாலில் ஊறின ரவையை போட்டு விட்ருங்க. அது ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா அதை போட்டு நல்லா கிளறணும். அதுலேயே வெந்து நல்லா அப்படியே சாஃப்டாகிடும். அப்புறம் அதில் அரை கப்பு தேங்காய் துருவல் போட்டுருங்க. ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போட்டு அதை இன்னும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்ருங்க. அதுவும் சேர்ந்து நல்லா வறுபடணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்து இது ஒரு பவுலில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நீங்கள் இந்த தூள், சர்க்கரை தூள் அது வேணால் கொஞ்சம் நிறுத்திக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலந்துட்டு இந்த நட்ஸையும் போட்டுட்டு நீங்கள் உருண்டையாகவும் பிடிச்சி பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ரவா டிலைட் ரெடி.